பழமை வாய்ந்த ஏழையின் கட்டட தொழிலாளி, படிப்பறிவு இல்லாத எங்களுடைய கட்டட தொழிலாளிக்காக இந்த நாள் ஒரு நல்ல நாளாக நினைத்து இந்த தமிழகத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தின் ஆட்சியாளர் அவர்களுக்கு இந்த மனு அனுப்புவதற்காக இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், அதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் கிடையாது. கண்டனம் ஆர்ப்பாட்டம்னா அரசுக்கும் நமக்கும் வாக்குவாதம் பண்ணுவது போல. இது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்னா ஆட்சியாளர் அவர்களுக்கும் அதிகாரி அவர்களுக்கும் அரசுக்கும் நாங்க சொல்வதை கவனமாக கேட்டு எங்க கருத்துக்கு உணர்ந்து இந்த கட்டட தொழிலாளிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். கட்டட தொழிலாளர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். அரசு வேலை வழங்குவதற்கு கட்டிட தொழிலாளியுடைய பங்கு என்ன? நீங்கள் யாரு? உங்களுக்கு எதுக்காக இந்த அரசு வேலை வழங்க வேண்டும் என்று அரசும் அதிகாரிகளும் பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் எல்லாருமே குழம்பி போயிருப்பாங்க. ஏன்னு கேட்டாக்க, நாங்களே படிப்பறிவு இல்லாதவங்க. 5000 ஆண்டு காலத்துக்கு முன்பாக கட்டட தொழில் துவங்கியதாக நம் நாட்டு முதலமைச்சர் அவர்களும் நம் நாட்டு பிரதமர் அவர்களும் இது பலமுறை நம்மளுக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள், தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கட்டட தொழிலாளிக்கு தான் அரசு வேலை வேணும்னு கேட்கிறோம். நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த கட்டட தொழிலாளி யாரு? உங்கள ஒருத்தர், உங்க குடும்பத்துல ஒருத்தர், உங்க அண்ணனோ உங்க தம்பியோ உங்க தங்கையோ இந்த நாட்டில் சேர்ந்த தமிழகத்தில் நம்ம நாட்டோட உங்களோட உங்க ரத்தத்தோட கலந்து இருக்கிறவன் தான் இந்த கட்டட தொழிலாளி.